வணக்கம். சினிமாவில் நடிக்கிறது, பெயர் வாங்கிறது அப்படின்றது இங்கேருந்து பார்க்கும்போது பாடுறா ஒன்றும் இல்லாத இவனுக்கு வந்தது பாடுறா அப்படின்னு கேஷுவலாக சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ வலி கஷ்டம் இருக்குதுன்றது அதில் நடித்து முன்னுக்கு வரான் பாருங்க, அவனுக்கு தாங்க தெரியும். அவன் வழிகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுங்க. இஃப் யூ கோ பேக் அண்ட் இஃப் யூ see the history of all the people who have succeeded in the cinema field, they might have definitely experienced much hardship. ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு பிராமண பொண்ணுங்க, அழகுன்னா அழகு தேவதைங்க. அந்த அம்மா பார்லிமெண்ட்டில் எம்பியாக கூட இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசைங்க சினிமாவில் நடிக்கணுன்ட்டு. அப்போது ஏன்னா ஃபஸ்ட்டு அதுதான் என்ன பண்ணாங்க, ஆர்ஆர் பிக்சர்ஸ்ன்னு அந்த காலத்தில் ஒரு பிக்சர் இதுங்க, இந்த டிஆர் ராமண்ணான்னு ஒரு பெரிய படமெல்லாம் எடுப்பாருங்க. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு படத்தில் அவங்க சான்ஸ் கேட்டாங்க. ருக்மாங்கதன்னு ஒருத்தர் கொஞ்சம் கிட்ட இருந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் டிஆர் ராமண்ணா இல்லை அவர் அவங்களாம் பெரிய ஃபீல்டுங்க, அதெல்லாம் முடியாது இப்போ கிடையாது அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா விடலைங்க. சரி பரவாயில்ல என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தது யாரான்னு பார்த்தா டைரக்டர் ஸ்ரீதர். சரியான படங்க, அவர் படமெல்லாம் ஒன்று இன்றைக்கி பூரா படம்னா ஸ்ரீதர் படத்தை தான் பார்க்கணும். என் பேருன்னு சொல்லலை, அவ்வளோ நல்லா இருக்குங்க ஒவ்வொன்றும். ரவிச்சந்திரனெல்லாம் வச்சு நிறைய படம் எடுத்தாருங்க. அவர் பேரே கலர் படம்னு பேருங்க. ஸ்ரீதர் அப்படி தாங்க எடுப்பார். என்ன பண்ணார், வெந்நீர் ஆடைன்னு ஒரு படங்க, உத்திரவின்றி உள்ளேவான்னு ஒரு படம், அதெல்லாம் சரியாக போச்சுங்க. சிவந்த மண்ணுன்னு. ஐ கம் டு தி பாயிண்ட்டு. இந்த ஹேமமாலினி தாங்க அந்த நடிகை. என்ன பண்ணாங்க, ஸ்ரீதர்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணாங்க. இந்த அம்மா ஷீஸ் எ வெரி குட் கிளாசிக்கல் டான்ஸர் ஆல்சோ. பரதநாட்டியம் அது அழகு எல்லாம் நல்லா இருந்தது. ஸ்ரீதர் நல்லா இருக்காங்களா சேர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபரை ஸ்டில்ஸ் எடுன்னு சொல்லும்போது, ஸ்டில்ஸ் எடுத்தவங்க அது எப்படி எடுத்தான்னு தெரியல, நாட் ஓகே அப்படின்ன உடனே ஷி வாஸ் ரிஜெக்டட். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் லக்கு இருக்கணுங்க. சினிமா உலகத்தில் லக்கும் வேணும். என்ன தான் ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் லக்கு வேணும். பட் ஷீட் நெவர் ஒரீட் ஆஃப் தட். என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நார்த் இந்தியாவுக்கு போனாங்க, கொடிகட்டி பிறந்தாங்க சினிமாவில். இன்றைக்கி எம்பிங்க அவங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுள் ஒரு கதவை மூடினா ஒரு கதவை திறப்பார். நன்றி, வணக்கம்.